அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தான் மனிதனை எவ்வாறு வழி தவறச் செய்கிறான் தெரியுமா? பொதுவாக பெரிய பாவம் அவன் முதல் இலக்கு அல்ல, அதற்கு செல்லும் முதல் படிதான் அவன் தொடக்கம். முதலில் மனதில் ஒரு சிறிய எண்ணத்தை மட்டும் விதைப்பான். ஒரு சந்தேகம், ஒரு தாமதம், பரவாயில்லை என்ற ஒரு அலட்சியம். அதிலிருந்துதான் ஷைத்தானின் சூழ்ச்சியும் மனிதனின் வீழ்ச்சியும் மெதுவாக தொடங்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவாக எச்சரிக்கிறான். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் மற்றும் இப்லீஸ் தானே சவாலாக கூறினான், நான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் வந்து அணுகுவேன். அவனது தாக்குதல் மனிதன் உணர முடியாத அளவுக்கு நுட்பமாக இருக்கும். நமது உள்ளத்தில் பெரும் தவறுகளால் தனது சூழ்ச்சியை தொடங்குவதை விட சிறிய அலட்சியத்தையே முன்வைப்பான். ஒரு தொழுகையை கொஞ்சம் தள்ளி போடச் சொல்வான். ஒரு பொய்யை சாதாரணமாக காட்டுவான். ஒரு ஹராமை இது ஒன்றுமில்லை என்று மெதுவாக அழகுபடுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்குள் இரத்தம் ஓடுவது போல ஓடுகிறான். ஆகவே நம் மனதை பாதுகாப்பதே நம் முதல் போராட்டம். மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மை அல்லாஹுவுடன் நெருக்கமாக்குகிறதா அல்லது பாவத்தின் பக்கம் இழுத்துச் செல்கிறதா என்று நாம் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹுவை நினைக்கும் இதயத்தில் ஷைத்தானின் கெட்ட எண்ணங்கள் பலவீனமாகிவிடும். அல்லாஹ் நம் இதயங்களை ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி அவனுடைய நினைவில் உறுதியாக வைத்திருப்பானாக.